சிங்கம் வருகிறது, சிங்கம் ஒன்று புறப்பட்டதே அப்படி என்று எங்க கேபி ஐயா வந்து பேச போறாங்க. அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சத்திற்கு வணக்கம். இந்த பூமிக்கு என்னை வருவதற்கு காரணமாக இருந்த தாய் தந்தையருக்கு வணக்கம். இது நாள் வரை நான் கடந்து வந்த பல்வேறு குருமார்களுக்கும் வணக்கம். அனைத்து ஜோதிடர்களுக்கும் வணக்கம். இந்த பிரபஞ்சத்துக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாட்டை பாட சொன்னால் பாட்டை பாடுவேன். நான் சாதாரணமாக நினைக்காதீங்க, பாட்டு பாடுவேன், நான் அடிப்பேன், ஆடுவேன், பாடுவேன், எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன் இப்போ ஜோதிடத்துக்கு. ரைட்டுங்களா? இப்போ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அம்மா முதற்கொண்டு அனைவரும் பாரம்பரிய முறையை ஜோதிடத்தை பேசினாங்க. நானும் ஒரு 25 ஆண்டு காலம் பாரம்பரியத்தில் பயணம் செய்தேன். முதல்ல அதை சொல்லிக்கணும். நான் அதை சொல்லலைன்னு வச்சுங்க, இவன் என்னால் புதுசாக குறுக்கு சால் ஓட்டுறான்னுவாங்க. குறுக்கு சால் ஓட்டுறதுன்னு தெரியுமில்ல, எல்லாம் நேராக ஓட்டினா இப்படி போகிறது, அது குறுக்கு சால் ஓட்டுறதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. நான் ஒன்றும் குறுக்கு சால் ஓட்டுறலை. நானும் உங்களை போன்று பாரம்பரியத்தில் 25 ஆண்டுகள் பயணம் பண்ணினேன். அப்போ பயணம் பண்ணும்போது, பயணம் பண்ணா என்ன அர்த்தம்? ஜோதிடம் பார்த்தேன். அப்ப ஜோதிடம் பார்க்கும் பொழுது இப்ப ஐயா ஜாதகம் பார்த்தாருன்னா, அவரு ஏதோ ஒரு ஜோதிடம் எதுக்கு பார்க்க வராங்க? அவர் ஏதோ ஒரு பிரச்சனை, கல்யாணம் ஆகாம இருக்கலாம், வேலை கிடைக்காம இருக்கலாம், சரியா படிக்காமல இருக்கலாம், உடல்நிலை பிரச்சனை இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவர்களுக்கு சரியான பதிலை சொல்ல வேண்டும். மனப்பூர்வமாக சரியா இருக்குமோ, தப்பா இருக்குமோ, இதை சொல்லலாமா, சொன்னா அது சரியா இருக்குமோ, அப்படி சொன்னால் அது ஜோதிடரா? அவன் ஜோதிடரா? நான் கேட்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் கிளாரிட்டி இல்லாம, எனக்கு ஏன் உள்ளத்தில் ஒளி இல்லாமல், உண்மை இல்லாமல் நான் இவருக்கு போய் ஜோதிடம் சொன்னா உண்மையா சார்? அது 25 ஆண்டு காலம் தடுமாறினேன், உண்மையை சொல்ல முடியல. அவங்க நீங்க நல்லாதான் ஏன் சொன்னீங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எனக்கு திருப்தி இல்லை. இன்னும் தெளிவு வேண்டும், இன்னும் உண்மை வேண்டும், இன்னும் துல்லியம் வேண்டும். அதை தேடிக்கிட்டே இருக்கேன். ஜோதிடம் படிச்சுக்கிட்டே இருக்கேன். என்கிட்ட இருக்க புத்தகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஆபீஸ், திருவள்ளூர்ல ஆபீஸ் இருக்கு, அதை வெக்கேட் பண்ண போறேன். மூட்டை கட்டி வச்சிருக்கேன். ஒரு குட்டியான ரெடி பண்ணியிருக்கேன். ஒரு பீரோவும் மற்ற அந்த புத்தகம்லாம் ஏற்றிட்டு போகிற குட்டியான ரெடி பண்ணியிருக்கேன். நாளைக்கு காலையில் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அவ்வளவு புத்தகம் வாங்கியிருக்கிறேன். அதில் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஒரு புத்தகம் இல்லை, 1க்கு 2 புத்தகம்லாம் இருக்கும். வாங்கின புத்தகத்தையே திரும்பி வாங்கிறது, அதெல்லாம் நடந்தது. ஆராய்ச்சி. அப்படி இருக்கும் பொழுது உயர்கணித சார ஜோதிடம்ங்கிற ஒரு விஷயத்தை யூடியூப்ல பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பட்டார்னு பதில் அடிச்சம்மா. பதில் 27 நட்சத்திரம், 12 ராசிகள், 9 கிரகங்கள் இல்லாம ஜோதிடம் இருக்கா? சமீப காலமாக லக்ன புள்ளியை பத்தி கொஞ்சம் பேசுறாங்களா? லக்ன புள்ளியை பத்தி பேசுறாங்க. லக்ன புள்ளி ரொம்ப முக்கியம். ரைட்டு, சந்தோஷம். லக்ன புள்ளி முக்கியம். அப்ப லக்ன புள்ளினா என்ன சார்? லக்னம் புள்ளினா என்ன? இப்ப நீங்க இப்ப ஏதோ ஒரு நட்சத்திரம் அஸ்வினின்னு போட்டுங்க. அஸ்வினியில லக்னம் விழுந்துருச்சு சார். அஸ்வினி நட்சத்திரத்துல லக்னம் விழுந்துருச்சு. ஐயா கொஞ்சம் பாருங்க. அஸ்வினி நட்சத்திரத்துல லக்னம் இருக்கு சார். அது 1ஆம் பாவமா இருக்கலாம், 2ஆம் பாவமா இருக்கலாம், 3ஆம் பாவமா இருக்கலாம், 4ஆம் பாவமா இருக்கலாம். ரைட்டா சார்? இப்படிதானே நீங்க எழுதுறீங்க ஜாதகம் எழுதும் போது. லக்னம் மேஷத்துல லக்னம் விழுந்தா, அஸ்வினியில விழுந்தா அஸ்வினி 1ஆம் பாதத்தில் லக்னம், அஸ்வினி 2ஆம் பாதத்தில் லக்னம் அப்படின்னு எழுதுறீங்க. இப்ப அஸ்வினி 1ஆம் பாதத்துல ஒரு குழந்தை பிறந்துடுச்சு, லக்னம் இங்க உழுது. லக்ன புள்ளி, இது பேரு புள்ளி, இது பேரு எது பேரு? புள்ளின்னு பேரு. இதுல 1ஆம் பாதத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இது எவ்வளவு டிகிரி சார்? 3.20 மினிட்.
3 டிகிரி 20 மினிட்ல குழந்தை, அதுக்குள்ள இருக்குது லக்ன புள்ளி, அதுக்குள்ள இருக்கிறது லக்ன புள்ளி. அப்ப இது 3 டிகிரி 20 மினிட்ல புள்ளிங்கிறது ஒரு பாயிண்டா அல்லது இவ்வளவு தூரமா? பதில் சொல்லணும். அந்த புள்ளி, புள்ளின்னு வார்த்தை பயன்படுத்தினா புள்ளியா இருக்கணும். அது 3 டிகிரி 20 மினிட்டை பிடிச்சிட்டு புள்ளி புள்ளின்னா எங்கடா இருக்கிற புள்ளி? பாரு, நாங்க என்ன சொல்றோம்னா இதையே என்ன பண்றோம்னா இதையே 3 இது வந்து மொத்தம் வந்து 13 டிகிரி 20 மினிட் இல்லைங்களா? 4 பாகத்துக்கு சேர்த்து 13 டிகிரி 20 மினிட். அப்ப ஒரு திசைக்கு எத்தனை புத்திகள்? ஒரு திசை நடக்குது சார், எத்தனை புத்தி? 9 புத்தி. இப்ப அஸ்வினி கேது திசை நடந்தால் முதல் புத்தி என்ன? கேது புத்தி. இரண்டாவது புத்தி சுக்கிர புத்தி, சூரிய புத்தி, சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி. முடிஞ்சிருமா? 1 2 3 4 5 6 7 8 9 10 வந்துருது. இதோட முடிச்சிடணும். ரைட்டா? அப்ப இந்த 3 டிகிரி 20 மினிட் இங்க போட்டோம்ல, 3 டிகிரி 20 மினிட் போட்டோம்ல. ஒரு பாகத்துக்குள்ள கேது இருக்கா, சுக்கிரன் இருக்கா, சூரியன் இருக்கா? கேதுக்கு 0.46, சுக்கிரனுக்கு 3. அப்ப 3 இந்த 0.46ல ஒரு குழந்தை பிறந்தா கேதுவுடைய உப நட்சத்திரத்துல குழந்தை பிறக்குன்னு அர்த்தம். இப்ப நட்சத்திரத்தை எடுத்தீங்க, 4ஆ பிரிச்சீங்க. நாங்க எப்படி பிரிச்சிருக்கோம்? 9ஆ பிரிச்சிருக்கேன். 9ஆ பிரிக்கிறதுக்கு ரூல் இருக்கா? நாங்க பிரிச்சோமா? புத்தியா யாரு பிரிச்சா? பராசர் பிரிச்சாரு. பராசர் தான் பிரிச்சு வச்சிருக்காரு 9 புத்திய. 9 சொல்றாங்க சார். இங்க போய் 4ஆ பிரிச்சா அதுல 4 புள்ளி எங்க வந்துருது? அப்ப நாங்க துல்லியம் எடுத்துறோம்ல, பிரிக்கிறோம். அதுதான் கரெக்ட். அதான் நான் பிரிச்சிருக்கேன், அதே தான் நான் போட்டிருக்கேன். அப்ப ஆமா, இந்த இடத்துல கேதுவில் 4 டிகிரி புள்ளி 0.646ல பிறந்தா கேதுனுடைய புள்ளியில குழந்தை பிறந்திருக்குன்னு அர்த்தம். இன்னும் துல்லியமா எடுக்கிறதுக்கு இருக்கு. அடுத்தது இதுல பிறந்தா சுக்கிரன்ல, அடுத்தது சூரியன்ல பிறந்திருக்குன்னு அர்த்தம். நீங்க போய் அஸ்வினியில பிறந்திருக்குன்னு எடுத்தீங்கன்னு வச்சுங்க, இங்க கதை கந்தல்லாம். அதனாலதான் பலன் சரியா வர மாட்டேங்குது. இன்னைக்கு ஜோதிட பலன் பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஜோதிடத்தை கேவலமாக பேசுற ஒரு நிலைமை இருக்குது. ஜோதிடத்தை கேவலமாக பேசுற நிலைமை இருக்கு. ஏன்னா இவர்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்கறது, இவர்கிட்ட போய் பார்த்தேன் அவரு ஒண்ணு சொல்றது, இவர்கிட்ட பார்த்தேன் அவரு ஒண்ணு சொல்றது, அவர்கிட்ட பார்த்தேன் அவரு ஒண்ணு சொல்றது. கஸ்டமர் என்ன சார் ஆவான்? தயவு செய்து சொல்லுங்க. அப்ப ஜோதிடம் கேலி குத்தா கிடக்குது. அவன் என்ன சொல்றான்? பேட்டியெல்லாம் பார்த்திருப்பீங்க டிவில எல்லாம். அவன் ஒண்ணு சொல்றான், இவன் நான் என்ன பண்றேன்னே தெரியல சாருங்கிறான். அப்ப நீங்கள் ஏன் பலன் மாறுகிறது அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த பொதுவா வச்சுக்கிட்டு கிரகத்தை பிடிச்சிங்கன்னா பலன் தப்பா வரும். புள்ளின்னா புள்ளியாக இருக்கணும். அந்த புள்ளிய பிடிச்சிங்கன்னா சரி. நான் கேட்கிறேன், இன்னொரு விஷயம் கேட்கிறேன். இந்த ஒரு லக்னத்துக்கு எத்தனை மணி நேரம் லக்னம்? 2 மணி நேரம். 2 மணி நேரங்கிறது ஒரு லக்னம். எத்தனை டிகிரி? 30 டிகிரி. 30 டிகிரி 2 மணி நேரம். சரியா? ஒரு டிகிரிக்கு எவ்வளவு நேரம் சார்? 4 நிமிடம். 4 நிமிடத்துக்கு 1 டிகிரி நவரும். எது நவரும்? லக்னம் நவரும். சூப்பர். 4 நிமிஷத்துக்கு 1 டிகிரி லக்னம் நவரும். புரியுதுங்களா? கரெக்ட் தானே? இப்ப இந்த 3 டிகிரி 20 மினிட்ல 20 நிமிஷம் இருக்குது. கால் பாதம் இல்ல, நீங்க சொல்றது கால் பாதம். இதுல 3 டிகிரி 20 மினிட்ல இருக்கு. இப்ப 1 டிகிரியில ஒரு குழந்தை பிறந்துருது. இந்த கிரகம் இங்க லக்னம் மூவ் ஆகுது. 1 டிகிரியில ஒரு குழந்தை பிறந்துருது. அவருக்கு என்ன எழுதுவீங்க? அஸ்வினி 1ஆம் பாதம் என்ன எழுதுவீங்களா? என்ன எழுதுவீங்க? 2 டிகிரியில குழந்தை பிறந்தா, 3 டிகிரியில குழந்தை பிறந்தா 1ஆம்
ரெண்டாம் பாவம். 3 டிகிரி 20 தாண்டினாதான் ரெண்டாம் பாவத்துக்கு போவீங்க. ஆமா, 3 டிகிரி 20 மினிட் வரைக்கும் அஸ்வினி 1ஆம் பாவத்தில் லக்னம் என்று எழுதினால் அது சரியா? எப்படி டிஃபரன்ஸ் பண்ணி காமிப்பீங்க? இந்த 2 குழந்தை பிறகுது சார், 2 குழந்தை 3 குழந்தை ஒரே இடத்துல பிறக்குது, ரைட்டுங்களா? 10 நிமிஷம் இல்ல சார், 1 நிமிஷம் சார். 10 மணிக்கு ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை 10:01க்கு ஒரு குழந்தை, ரெண்டாவது குழந்தை பிறக்குது. அடடா பிறக்குது, நான் இருக்கு ஜாதகத்தை காமிக்கவா? பிறக்காது சொல்லாதீங்க, நான் காமிக்கிறேன். கையிலே வச்சிருக்கேன், கையில இருக்கு சார், கையில ஜாதகம் இருக்கு. அதெல்லாம் கிடையாது, கையில ஜாதகம் இருக்கு சார், லேப்டாப்ல ஜாதகம் இருக்கு, போடுவேன். இப்ப வேணா எடுத்து தரேன். இங்க ஹாஸ்பிட்டல் இங்க பாருங்க சார், 10 மணிக்கு ஒரு குழந்தை, 1 நிமிஷத்துக்கு ஒரு 10 நிமிஷம் 10:03க்கு ஒரு குழந்தை, இப்படி பிறக்குது. இப்ப லக்னம் மாறுமா? லக்னம் அஸ்வினி 1ஆம் பாவத்துல தானே லக்னம் எழுதுவீங்க நீங்க. 3 டிகிரி 20 மினிட்ல தானே 2ஆம் பாவத்துக்கு போவீங்க. அப்ப கிரகங்கள் எல்லாம் எங்க இருக்கும்? அதே இடத்துல தானே இருக்கும். கிரகங்கள் மாறாது. கிரகங்கள் மாறுமா? மாறாது. ஏன்னா சந்திரனே 2.25 நாளைக்கு உட்காந்துருப்பாரு அவரு. இங்க 1 நிமிஷத்துல லக்ன புள்ளி தான் வெரி பாஸ்டஸ்ட் மூவ்மெண்ட்ல கொடுக்கறது லக்னம். ஆனா 2 மணி நேரத்துக்கு போயிட்டே இருக்கும், அது பறக்கும் லக்னம். அப்ப 10:01க்கும் அதே லக்னம், அதே பாவம், அஸ்வினி 1ஆம் பாதம். 10:02க்கு அஸ்வினி 2ஆம் பாதம். அஸ்வினி 1ஆம் பாதத்திலே 3 குழந்தை ஒரே நேரத்தில், 3 குழந்தைங்கிறது நான் சாதாரணமா சொல்றேன். 30,000 குழந்தை பிறந்திருக்கும். அப்ப ஒரே ஜாதகம். இந்த ஒரே ஜாதகத்திற்கு ஒரே பலனை சொன்னால் சரியா வருமா? சரியா இருக்குமா? அது நான் எங்க மெத்தட் சார், அது நான் அதையும் சொல்லி இதையும் சொல்றேன், புரியுதா? நீங்க பாரம்பரியத்தில் போடுறது அங்க போடுறீங்க. நாங்க இப்ப என்ன பண்றோம்னா, இதை இந்த 1 நிமிஷ வித்தியாசத்திலேயே இந்த கிரக நிலை இருக்கு, இந்த 1 நிமிஷ வித்தியாசத்தில் நாங்கள் கணக்கிடுகிறோம். அப்ப 1 நிமிஷத்தில் வித்தியாசத்தில் குழந்தை பிறந்தாலும் அவர்களுக்கு 2 விதமான பலன்கள் இந்த கேபி முறையில் சொல்ல முடிகிறதுங்கிறதுக்காக இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை. சண்டைக்கு வராதிங்க. அதாவது இல்ல ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இன்னைக்கு மக்கள் அட்வான்ஸா இருக்கிறாங்க. ஜோதிடம் பாக்குறவன் அவன் ரூல் சொல்லி நம்மகிட்ட ஜோதிடம் கேட்கறான். சார் என் கிரகம் இங்க ஆட்சியா இருக்கு சார், இங்க உச்சமா இருக்கு சார், அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுறாம நம்ம. இந்த பாரு, இந்த ஆட்சி உச்செல்லாம் இங்க பேசாத. நான் சொல்றேன், நான் எல்லாத்தையும் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து வச்சிருக்கேன். சார் ஒரு பேஷண்ட் ஐசியூல படுத்திருக்கிறாரு. எங்க படுத்திருக்காரு? ஐசியூல படுத்திருக்கிறாரு. அவருக்கு ஸ்கேன் எடுத்தாச்சு, எம்ஆர்ஐ எடுத்தாச்சு, பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, யூரின் டெஸ்ட், எல்லா டெஸ்டும் எடுத்தாச்சு. பேஷண்ட் எங்க இருக்கிறாரு? ஐசியூல இருக்கிறாரு. இப்ப அந்த ஐசியூல இருக்கிற அந்த பேஷண்ட் ரிப்போர்ட் அங்க உள்ள டாக்டர்கிட்ட போகுது. பேஷண்ட் போகல சார். பேஷண்ட் எங்க இருக்காரு? பெட்ல இருக்காரு. ரிப்போர்ட் எங்க போகுது? டாக்டர்கிட்ட போகுது. டாக்டர் அங்க உட்கார்ந்து ரிப்போர்ட்டை பார்த்து அந்த பேஷண்ட்டுக்கு என்ன மருந்து கொடுக்கணும், அவன் எத்தனை நாள் இருப்பான், சாவானா பழைப்பானாங்கிறத சொல்லிடுறானா இல்லையா? எங்கள்கிட்ட இருக்குது எம்ஆர்ஐ ஸ்கேன் ரிப்போர்ட். நீங்க ஜாதகம் பார்க்கறதுக்கும் நாங்க ஜாதகம் பார்க்கறதுக்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க கட்டணத்தை போட்டு பலன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நாங்க இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி கம்ப்யூட்டரை வச்சு உங்க கட்டத்தை ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துருவோம். இந்த 9 கிரகம் தான் இங்க இருக்குது. இது புற வாழ்க்கை, இது அக வாழ்க்கை. புற வாழ்க்கை என்பது வீடு, மனை, நிலம், பொருள் சார்ந்த அனைத்து விஷயங்களும் புறம். அகம் என்பது திருமணம், கல்வி, குழந்தை பாக்கியம், ஒருத்தருக்கு அந்யோன்யம், இது எல்லாமே அகத்துல இருக்குது. இப்ப இந்த ரிப்போர்ட் வந்துருது கையில. உங்க ஜாதகத்தை டேட்டா போட்டு டைம் 10 பிளேஸ் போட்டா எல்லாம் டிகிரி வைஸா எல்லாமே போட்டு அகம் புறம் எடுத்துருவோம். 12 பாவங்கள் இங்க பாருங்க சார். என்ன வேணும் நம்ம ஜாதகம் சொல்றதுக்கு?
12 பாவங்கள் வேணும். இதெல்லாம் 12 பாவம். 12 கட்டம் இருக்குல்ல, நீங்க கட்டத்தை பார்ப்பீங்கல்ல, நாங்க கட்டத்தையும் பார்க்க மாட்டோம், ஒன்னையும் பார்க்க மாட்டோம். இங்க இருக்கு, இங்க வந்து ஸ்கேன் ரிப்போர்ட், ஒன்லி ரிசல்ட். எம்ஆர்ஐ ஸ்கேன் இங்க வந்திருக்கு. எனக்கு பேஷண்ட் எங்க இருக்கானே எனக்கு தெரியாது. எனக்கு இது ரிப்போர்ட்டை வச்சு இவன் பேசுவேன். இவன் என்ன பண்ணுவான்? இங்க பாருங்க, அகம் வலுத்து இருக்குது, அக வாழ்க்கை வலுத்து இருக்கு, புற வாழ்க்கை வந்து தடுமாறுது. அதே சார், இதை இங்கேருந்து அவங்க மாத்திக்கிட்டாங்க, நம்ம தான் போட்டு கொடுத்தோம். இது வந்து ஐயா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு, 30 வருஷம் முன்னாடி வந்துச்சு. புரியுதுங்களா சார்? அது இப்போதைக்கு டைம் எடுக்குது. அதாவது நாங்கள் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் மாதிரி எடுத்துடுறோம், 12 பாவம் எடுத்துடுறோம். இந்த 12 பாவத்திற்கும் அந்த இப்படி கிரகங்களுக்கும் என்ன வித்தியாசம் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 12 பாவம் என்பதுதான் வாங்கி வந்த வரம். இவன் எதை அனுபவிக்கிறதற்கு இந்த உலகத்தில் பிறந்தான் இங்க இருக்குது. அப்ப அகம் வலுத்து இருக்குது. இந்த 1 பாவம் 8ஆம் பாவமும் 5ஆம் பாவம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, மற்ற பாவம்லாம் வலுத்து இருக்கு. அப்ப உடல்நிலை ரீதியாக, திருமண ரீதியாக, கல்வி ரீதியாக அகம் வலுத்திருப்பதால் நல்லா படிப்பான், திருமணம் காலத்துக்கு நடக்கும், குழந்தை கட்டி பிறக்கும், எல்லாம் ஓகே. அப்ப அகம் மட்டும் போதுமா வாழ்க்கைக்கு? புறம் தேவை. பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அப்ப நம்மளது வாழ்க்கை முறையே அகமும் புறமுமாக இருக்கிறது. அகமும் இருக்க வேண்டும், புறமும் இருக்க வேண்டும். இவன் வந்து புறம் லக்ன பாவம் 70%, பொருளாதாரம் சம்பாதிக்கணும்னு ஆசையா தெரிவான். 2ஆம் பாவம் பாருங்க, அதே 70%. அது கையிருப்பு பணம், பணம் வந்தா விட மாட்டான், வச்சுக்குவான். ஆனா வருமா? உத்தியோக பாவம் சுருங்கி போச்சு, மற்ற பாவங்கள்லாம் அடி வாங்கி போச்சு. அப்ப இந்த பாவங்களில் இந்த கிரகம் பாருங்க, இதுல இவங்க தான் தசாபுத்தி நடத்துறவங்க. கிரகம் தான் சார் தசாபுத்தி நடத்தி அது கொடுக்கணும். 12 பாவத்துல விதி கொடுப்பினை, இது மதி கொடுப்பினை. சந்திரன் தான் கிரக ரீதியா உங்களுக்கு தசாபுத்தி நடத்தி கொடுக்கணும். இதுல ஒரே ஒரு செவ்வாய் தான் வலுத்திருக்கு, மற்ற எல்லாம் டவுனா இருக்கு. இப்ப பிறந்தது எந்த திசை? ராகு திசையில நடப்பு தசை போட்டிருக்கா. அப்ப இந்த கிரகங்கள் தசை நடத்தினால், ஒற்றைப்படை பாவங்கள் தசை நடத்தினா அடிங்க சார், கல்யாணம் நடத்தணும், நல்லா படிப்பான்னு சொல்லுங்க. அப்ப 15 வயசு வரைக்கும் ஒற்றைப்படை பாவங்கள் தசா புத்தி நடத்துது, நல்லா 10வது நல்லா படிச்சிருவான். இன்னும் 2 வருஷம் 17 வயசு வரைக்கும் ஒற்றைப்படை பாவங்கள் தசா நடக்குது, நல்லா படிச்சிருவான் +2 வரைக்கும். அதுக்கு மேலேயும் ஒற்றைப்படை பாவங்கள் தசா நடத்துது, டிகிரி முடிச்சிருவான்னு சொல்லுங்களேன். ஆமா சார் முடிச்சிட்டேன் சார். ரைட்டு சார், முடிச்சிட்டியா? இப்ப என்ன வரணும்? டிகிரி முடிச்சுட்டான் சார், அடுத்து என்ன வேணும்? வேலை வரணும். இப்பயும் போய் ஒற்றைப்படை பாவங்க தசை நடத்துன்னு வச்சுங்க, வேலைக்கு அவன் தடுமாறிட்டு சார், வேலை கிடைக்கல சார், வேலை கிடைக்கல சார். ஐயோ உனக்கு கிரகம் சப்போர்ட் பண்ணலையா? சொல்லலாம்ல. இதுக்கெல்லாம் என்ன ஆட்சி உச்சம் நீசம், அவன் அங்கே இருந்து பாக்குறான், இவன் இங்க இருந்து பாக்குறான், சட்பலம் திக்பலம் சரட். ஐயோ ஐயோ, இங்க உடனே அடிச்சாடி மண்டையில அடிச்சாடி, இன்னும் 3 வருஷம் அவன் வேலை கிடைக்கும், அது வேற சும்மா இருக்கு. அதே நேரத்தில் 21 வயசுல அவனுக்கு முடிச்சிட்டு வெளியில வரும்போது இரட்டைப்படை பாவங்கள் தசா நடத்தினாலும் தசா புத்தி இருந்தால் கேம்பஸ்ல செலக்ட் ஆனான்னு கேளுங்களேன். ஆமா சார், நான் கேம்பஸ்லயே செலக்ட் ஆயிட்டேன் சார். சூப்பர். அப்ப கேம்பஸ்ல செலக்ட் ஆயிட்டேன், தசா புத்தி நடத்ததுல இரட்டைப்படை பாவங்கள் பொருளாதார பாவம் தானே, அவனுக்கு பொருளாதாரத்தை காசு பணம் கொடுக்கணும்ல, நடத்தது இல்ல, வேலை கிடைச்சிடும்ல சொல்லுங்க. சரி, இப்ப ஒற்றைப்படை நடக்குது, எப்ப வேலை கிடைக்கும்? இரட்டைப்படை எப்போ தசா புத்தி நடக்குது, அப்ப வேலை கிடைக்கும், அன்னைக்கு தான் வேலை கிடைக்கும். நேற்று வரைக்கும் ஒரு ஜாதகம் பார்த்தேன், பார்த்தவொன்னே கேட்டேன், படிச்சுட்டான், பிஇ படிச்சுட்டான். அடுத்தது அவனுக்கு வேலை 2019 இருந்து 2023 2 புத்திகள் அவனுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு சாத்தியமா இருக்கு. அப்ப 2019 இருந்து 2024 அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சிருக்கணும். வேலைக்கு போனியா அப்படின்னு, வேலைக்கு போயிட்டேன். சூப்பர், ஜாதகம் கரெக்டா வந்துருச்சு. அந்த டயத்தில் அவன் வேலைக்கு போனாதான் அந்த ஜாதகம் கரெக்ட், இல்லைன்னா கரெக்ட் இல்ல. நான் கேட்டேன், நீ இந்த டயத்தில் தான் வேலை கிடைச்சிருக்கோம், வேலை கிடைச்சிருச்சு, ஓகே. இப்ப கல்யாணம் என்ன நடந்ததுன்னா, வேலை கிடைத்தது 2023 அப்புறம் ஒற்றைப்படை பாவங்கள் வந்தது, வேலை போயுது. புரியுதுங்களா? இப்ப நாம ஜாதகம் பார்த்தா என்ன சொல்லிடுவோம், உனக்கு இந்த டயத்துல வேலை கிடைக்கும், எக்காரணத்தை கொண்டும் 2023 அப்புறம் வேலை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, வேலையை விட்டுறாதன்னு நம்ம சொல்லுவோம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க, வேலையை விட்டாங்க. 18,000 ரூபாய் சம்பளம் வாங்கிருந்தாங்க பொண்ணு, எம்எஸ்சி
எம்எஸ்சி பிஎட்டு மேத்ஸு, வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூலு, எம்எஸ்சி பிஎட்டு 18,000 ரூபா சம்பளம் சார். அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, கல்யாணம் பண்ணணுன்னு வேலையை விட்ட சொல்லிட்டாரு. அவரு சொன்னது இல்லை, இங்கே தசாபுத்தி பிடிங்கிடுச்சு. இப்போ கல்யாணத்துக்கு கேட்குறாங்க, கல்யாணமும் லேட் ஆகும் சார்னு சொல்லிட்டேன். இன்னும் 4 வருஷத்துக்கு கல்யாணம் லேட்டு. இந்த பொண்ணை இதுக்கு வேலையை விட்டு நீக்கி இழுத்துட்டு வந்தீங்க. ஆமாம் இருக்கு சார். அதாவது அகம் சார்ந்த விஷயத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அகம் கட் ஆகும். அது 1-5-9 இருக்கு இல்லைங்களா, தர்ம திரிகோணம்னு பேரு. அதான் இலக்கிய சார், இருங்க 1-5-9 தர்ம திரிகோணம். 5-9 வலுத்துருச்சுன்னா வேலையை பிடிங்கிடும். சும்மா 3-7-11 கூட வேலையை வந்து கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் சரி கொஞ்சமாக சம்பளத்தோட வேலையில் இருப்பான். 1-5-9 ஆக்டிவேட் ஆச்சுன்னா வேலையை பிடிங்கிடும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு காரணத்தில் சார் எல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசிட்டாங்க. வந்து எதுவுமே கற்பனையில் பேசுறது கிடையாது. ஒரு பையன் ஜாதகம் பார்க்க வந்தான், ஜாதகத்தை கொடுத்தான். சார் எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் போட்டேன். தம்பி சரி வேலை கிடைக்கிறது எப்போ சொல்கிறேன், நீ ஏற்கனவே வேலைக்கு போனியா இல்லையா, வேலைக்கு போனியா இல்லையா அப்படின்னு. சார் வேலைக்கு போனேன் சார். ஏன் வேலைக்கு விட்ட, ஏன் வேலையை விட்ட சார், எனக்கு அங்கே டார்ச்சர் கொடுத்தான் சார். அப்படி பண்ணி சார் எம்இ சார், அவன் பையன் எம்இ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறான். பெரிய நல்ல காலேஜ், அருமையான காலேஜ். அதில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டு வேலையை விட்டுட்டு வந்து எனக்கு இப்போ வேலை கிடைக்குன்னு கேட்குறான். ஏன்டா வேலையை விட்டேன்னா எனக்கு டார்ச்சர் கொடுத்தாங்க அப்படின்னா. டார்ச்சர் கொடுத்தாங்களா? உன் விதி என்ன தெரியுமா, நீ சம்பளம்னு வாங்கணும்னா நீ டார்ச்சரோட தான் வாங்கணுங்கிறது விதி. புரியுதா? உன் ஜாதகம் அப்படி இருக்குது, எல்லாருக்கும் அப்படி கிடையாது. உன் ஜாதகப்படி நீ சம்பாத்தியம் காசு சம்பாதிக்கணும்னா நீ எப்படி இருக்கணும், உனக்கு சம்பளம்னு வாங்கணும்னா உனக்கு அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல மேனேஜ்மெண்ட்டும் உனக்கு டார்ச்சர் கொடுப்பான். அப்போ தான் உனக்கு சம்பளம் கிடைக்கும். இதுதான் ஓன் ஜாதக விதி. எல்லாருக்கும் அப்படி கிடையாது, உனக்கு விதி. அதனால் இன்னும் 1 வருஷம் கழித்து உனக்கு வேலை கிடைக்கும். அங்கே போனீங்கன்னா இந்த டார்ச்சர் இருக்கும். அப்போ என்ன நினச்சிக்க, அன்னைக்கே அவர் சொன்னாந்தாலும் ஜோசியர் இப்படி தான் டார்ச்சர் வருமா, என்ன நினச்சிக்கிட்டு வேலையை விட்டுறாத. வேலை இருந்தால் உனக்கு அடுத்தது கல்யாணம் உண்டு. வேலை இருந்தா வேலையில் இருக்கான், ப்ரொஃபஸராக இருக்கேன்னு சொன்னால் பொண்ணு கொடுத்துருவான். நீ வேலையை விட்டுட்டு எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ வேலை கிடைக்கும், ஏன்டா வேலையை விட்டு வந்தா, அந்த வேலையில் இரு, டார்ச்சர் கிடைக்கும், வேலையில் இரு, உனக்கு திருமணம் நடக்கும். 1 வருஷம் கழிச்சு வேலை கிடைத்தது, வந்தான், அடுத்தது திருமண காலமும் வந்து திருமணம் முடிஞ்சது. அதனால் இங்கே வந்து இந்த பலன் சொல்கிறதுக்கு இவ்வளோ இங்கே வந்து இப்படி பேசுகிறேன்னா காரணம் என்னன்னா, பக்காவாக இங்கே என்ன இருக்குது, சரக்கு வச்சிருங்க. ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒரு இடத்துல நான் பேசும்போது நான் ஸ்கேன் ரிப்போர்ட்டுன்னு சொன்னேன். எம்ஆர்ஐ ஸ்கேன் வச்சிருக்கையா என்ன, ஒருத்தர் ஏந்திரிச்சாரு, சார் இதெல்லாம் ரொம்ப ஓவர் சார், இது மாதிரி பில்டப்லாம் கொடுக்கக்கூடாது, எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன்னு சொன்னதான், இப்போ நீ கேட்டதால எனக்கு இங்கே வந்துருச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் என்னன்ட்டு. எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் இப்பயும் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன், எம்ஆர்ஐ ஸ்கேனுங்கிறது உடம்புக்கு தானே எடுப்பாங்க. எம்ஆர்ஐ ஸ்கேனு தலையிலேருந்து கால் வரைக்கும் எம்ஆர்ஐ ஸ்கேனு, இது எப்படி சார் எம்ஆர்ஐ ஸ்கேன் ஆகும் அப்படி தானே கேட்குறேன். ஆமாம் சார். நான் சொன்னேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் தான் இது. இப்பயும் சொல்கிறேன், எப்படி தெரியுமா, இந்த 12 பாவங்களில் தான் நம்ம உடம்பு இருக்கு, உள்ளா இல்லையா? 12 பாவங்களும் தான் நம்ம உடலாக இருக்கிறது. இந்த 12 பாவம் தானே சார் நம்ம உடம்பு. லக்ன பாவம் தானே தலை, 2ஆம் பாவம் தானே முகம், 3ஆம் பாவம் தானே சோல்டரு, 4ஆம் பாவம் தானே இது காலு, 12ஆம் பாவம் தானே. அப்ப நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்றது என்ன தவறு? உடம்பு தானே இது, உடம்பை பத்தி ஐட்டல்ல. இந்த பாருங்க, இந்த ஜாதகத்துல 12 பாவத்துல எந்த பாவம் வீக்கா இருக்கு? 5ஆம் பாவம் வீக்கா இருக்கு, 8ஆம் பாவம் வீக்கா இருக்கு, 9ஆம் பாவம் வீக்கா இருக்கு, சாரி 10ஆம் பாவம் வீக்கா இருக்கு. இப்ப 5ஆம் பாவ ரீதியாக அவன் வயதான காலத்தில் ஏன்னா சின்ன வயசுல ரத்த திமிருன்னு சொல்லுவோம், அது மாதிரி வயசான காலத்துல பாதிப்பு தெரியாது, ஓடிடும். வயது ஆக ஆக எந்த இடம் பாதிக்கப்படும்? எந்த இடம் தான் பாதிக்கப்படும்? 5ஆம் இடம் பாதிக்கும். ஹார்ட் ஆபரேஷன், ஹார்ட் ப்ராப்ளம் வரும். 5ஆம் இடம் தானே ஹார்ட் சார். 5ஆம் இடம் பாதிக்கப்படுது இல்ல, அவன் கரெக்டா அந்த வயசுல தசா புத்தி என்ன 5 சுக்கிரன் சப்ளாடா வந்திருக்கு, ஏதோ ஒரு தசையில சுக்கிரன் புத்தி நடக்கும் பொழுது அவன் ஹார்ட் பிரச்சனை வருவான் 40 வயசுக்கு மேல.
அதை விட்டீங்கன்னா சூரியன் 8ஆம் பாவம். 8 சூரியன் எதுக்கு அதிபதி? உடம்புல முதுகுத்தண்டுக்கு அதிபதி. முதுகுத்தண்டுக்கு அதிபதி. அப்ப முதுகுத்தண்டு பிரச்சனை வந்துருவாங்க, வராதா? வந்துடும். அடுத்தது 10ஆம் பாவம் தொடையில பிரச்சனை வந்துடும். இது எம்ஆர்ஐ ஸ்கேனா இல்லையா? ரிப்போர்ட் வந்துருச்சா? மெடிக்கல் வந்துருச்சாங்க? அப்புறம் ஏன் சார் நான் எம்ஆர்ஐ ஸ்கேன் சொல்லக்கூடாது? சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன், எங்க வேணாலும் பேசிக்கலாம்னு சொல்லுவேன். புரியுதுங்களா? அப்ப ஒரு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் ஒற்றைப்பட பாவங்கள் தசாபுத்தி நடத்தணும். ஒற்றைப்படை இங்க ஒண்ணு சார், கேபி வெரி ஈஸி, வெரி வெரி ஈஸி. ரெண்டே விஷயம் தான், ஒற்றைப்படை இரட்டைப்படை. எப்படி ஒற்றைப்படை? ஒரு ஜாதகத்துல 12 கட்டம் இருக்கா? 1 3 5 7 9 12 11 6 பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்கள். ரைட்டா சார்? 2 4 6 8 10 12 இரட்டைப்படை பாவங்கள். இந்த ஒற்றைப்படைக்கும் இரட்டைப்படைக்கும் ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சண்டை ஒற்றைப்படை பாவங்கள் இரட்டைப்படை ஏத்துக்காது. இரட்டைப்படை பாவங்கள் ஒற்றைப்படையை ஏத்துக்காது. ரெண்டுக்கும் ஒரு சண்டை நடக்கும். அப்ப ஒற்றைப்படை பாவங்கள் தசாபுத்தி நடத்தினால் இரட்டைப்படை பாவங்கள் தண்டை மண்டையில தட்டி உட்கார வச்சு, ஏய் நான் தசாபுத்தி நீ ஆஃப் பண்ணிட்டு நீ படிக்கிறியா படி, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், காதல் பண்றேன், எல்லாத்தையும் இழுத்து விட்டுரும். ஒற்றைப்படை பாவங்கள் அவன் சம்பாத்தியத்தை கொடுக்காது. இப்ப ஒரு இரட்டைப்படை பாவங்கள் தசாபுத்திக்கு வந்துட்டாரு. நடக்கிற தசையும் புத்தியும் இரட்டைப்படை பாவங்கள் நடத்தினா அவர் என்ன பண்ணுவாரு? வேலை கொடுப்பாரு, ப்ரொமோஷன் கொடுப்பாரு, சம்பளத்தை வாரி வாங்குவாரு, வீடு கட்டுவான், கார் வாங்குவான், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பான். கல்யாணம் மட்டும் நடக்காது. ஏன்னா என்னாச்சு? அந்த கல்யாணத்தை அவருக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிருவாரு. அப்ப இதை பார்த்து அழகா சொல்லலாம்ல சார். எனக்கு எப்ப ஒற்றைப்படை பாவங்கள் தசாபுத்தி நடக்குதா, கல்யாணம் போயிங்க ஏன்டா? அது மாதிரி ஜாதகம் வந்தது. ஒரு அம்மா ஜாதகம் வந்து பார்த்துச்சு. அந்த பொண்ணு எம்எஸ்சி இன்னும் முடிக்கல, படிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அம்மா வந்து ஜாதகம் பார்த்துச்சு. சார் என் பொண்ணுக்கு பாருங்க சார், கல்யாணம் எப்போன்னுச்சு. பார்த்தா ஜாதகம் சூப்பர் ஜாதகம். ஏமா அந்த பொண்ணு அருமையாக படிக்குது, சூப்பராக படிக்க. ஆமாம் சார், நல்லா படிக்கிறதா சூப்பராக படிச்சுக்கிட்டு இருக்கு சார் அப்படின்னா. அப்போ ஓகேயா, ப்ரூஃப் ஆகிடுச்சா? ஜாதகம் கரெக்டாக இருக்குது. அப்போ இந்த பொண்ணுக்கெல்லாம் ஜாதகமே பார்க்க வேண்டாமா? நாளைக்கு கல்யாணம் வைக்கிறியா? நாளைக்கே கல்யாணம் வைக்கிறியா? கல்யாணம் நடக்கும் அப்படி. அது சிரிக்குது. என்ன சார் ஜாதகத்தை பார்த்து சொல்லு சார். ஏம்மா நாளைக்கு கல்யாண யோகம் அப்படி இருக்குமா? உனக்கு இதுக்கு பார்க்க வேண்டாமா? சூப்பரா இருக்குமா? அடுத்தடுத்து தசை நடக்குது ஒற்றைப்படை, புத்தி நடக்கிறது ஒற்றைப்படை, அதனால தான் சூப்பரா படிக்குது. அப்ப கல்யாண யோகமும் நல்லா இருக்கு சொன்னேன். சரி சார், பார்த்துட்டு போயிடுச்சு. அது ஏதோ அது நிறைய கதை சொல்லுவோன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே கதை சொல்றதுக்கு வேலை இல்லை, போயிடுச்சு. ஒரு வாரம் தான் சார். அந்த அம்மா திரும்ப வருது, வந்து சிரிச்சுக்கிட்டே வந்துச்சு. என்னம்மா வாங்கம்மா. சார் நீங்க சொன்னீங்க, நான் கூட நம்பல. என்னமோ ஜாதகம் பக்கம் வந்தா நாளைக்கே கல்யாணம் வைங்கிறாரு, வேற ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. கிளம்புமா, நாளைக்கு கல்யாணம் வாங்கிப்பா. இந்த பொண்ணுக்கு ஜாதகமே பார்க்க வேண்டாமா, சூப்பர் ஜாதகமானு சொல்லிட்டீங்க. நான் ஏதாவது நிறைய கதை சொல்ல ஒன்றும் சொல்லலை. நான் போனேன் சார். போன வாரம் ஒரு திமுன்னு ஒரு 20 பேர் உள்ள வந்துட்டாங்க வீட்டுக்கு. வந்து நீ ஐயா படிக்குதியா பொண்ணு, முடிக்கலையா? நீ எப்பயாவது முடியலுக்கு நிச்சயம் பண்ணிட்டு போறேன்னு வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க ஐயா சொல்லிட்டு போதான். அப்ப இதுக்கு நான் என்ன ஆட்சியை பார்த்தேன், உச்சத்தை பார்த்தேன். இங்க சட் பண்ணலாம், திக் பண்ணலாம், அங்க நிக்கிறான். இவன் சாரம் வாங்கினது என்ன? அந்த சாரநாதன் எங்க நிக்கிறான்? அந்த சாரநாதன் எதிர்த்துக்குள்ள நிக்கிறான். இல்ல சார், எனக்கு என்னன்னா கொலவெறிலாம் கிடையாது. வர்றவங்களுக்கு கிளியரா பதில் சொல்லணும். சார் என் மெத்தட சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து சிரமம் இல்லாமல் பலன் சொல்லுகிறேன். சிரமம் இல்லாமல் பலன் சொல்றேன். முன்னாடி என்ன சொல்ல முடியல, இப்ப சொல்றேன், அவ்வளவுதான். இல்ல ஏன்னா ஒரு சிரமம் இல்ல, பார்த்த உடனே கிளியரா சொல்லிடுவேன். ஒருமே சிரமம் இல்லை. இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் வந்துருது, சாப்ட்வேர்ல போட்டு வச்சிருக்கோம், எல்லாம் வந்துருது, எழுதிடும், அவ்வளவுதான். அதாவது நீங்க சொல்றது 6ஆம் இடத்து அதிபதியை சொல்றீங்க, புரியுதுங்களா? நாங்க 6ஆம் இடத்து அதிபதியை எடுக்கிறது இல்லையே. 6ஆம் இடத்து சப்ளாடு எது என்ன எடுக்கிறோம் அப்படின்னா என்னன்னே தெரியாது, புரியுதா? அதனாலதான் உங்களுக்கு புரிய மாட்டேது, வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்டுங்களா? கரெக்டா? அப்படிதான். நான் இல்லைன்னு சொல்லியம்மா, ஏமா இப்படி சண்டைக்கு வரீங்க? சரி, ஓகே 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 சார். அதனால்
சார் உட்காருங்க சார், முடிச்சிடறேன். ஆகையால் இதை பார்க்கக்கூடிய இதுவாரும், அதாவது நிறைய யூடியூப்ல பேசியிருக்கேன். இங்கே தான் நம்ம மக்களுக்கு தான் இப்படி வந்து புரிதலால், அதாவது புரியாத விஷயத்தை பேசினா அப்படிதான் இருப்பாங்க. அதாவது மக்கள் வந்து எனக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல பலன் சொல்லியிருக்கேன். அதான் சார், இல்ல அதான் சொல்றேன். நீங்க ஜோதிடர், நாங்க வந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள், இதுகாரம் என்னை தொடர்பு கொண்டு பேசிய மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்கிட்ட இதுவரைக்கும் ஜோதிடம் பார்த்த அனைவருக்கும் நன்றிகள். உங்களுக்கு துல்லியமான பலன். ஒரு பையன், சார் போன மீட்டிங்ல பேசினேன். ஒரு ஜாதகத்தை பிறந்த அன்னைக்கு அவன் கோடீஸ்வரன் ஆவாகனா, ஐஏஎஸ் ஆவானா, மெக்கானிக் படிக்காம குறுமுட்டையா இருப்பானாங்கிறது பிறந்த அன்னைக்கு என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னேன். கேளுங்க, நான் சொல்லிடுறேன். அப்ப சார் ஒருத்தர் என்கிட்ட கால் பண்ணி ஜாதகத்துக்கு வந்தார் ஆன்லைன்ல. அவரு சார் 8 வயசு தான் ஆகுது, அந்த பையனுக்கு வந்து 8 வயசு தான். 8 வயசுல என்னையா ஜாதகம் பார்க்குற அப்படின்னு போட்டவுடனே ஜாதகம் சும்மா சார், இந்த பையன் 8 வயசு தான் ஆகுது, இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கான், சுமாரா படிப்பான் சார், ரொம்பலாம் வந்து பிரைட் ஸ்டூடெண்டாலாம் படிக்க மாட்டான், நார்மலா படிப்பான். அதே நேரத்தில் அந்த வயசு வரும்போது கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டி இருக்கும், நார்மலா இருப்பான் சார்னு பலன் சொன்னேன். என்ன சார், எனக்கு ஒரே கேள்விதான். அவர் தாத்தா பேசுறாரு, பேரனுடைய ஜாதகத்தை அனுப்பி தாத்தா பேசுறாரு. சார் எனக்கு ஒரே கேள்விதான். ஐயா சொல்லுங்க, என்ன கேள்வி? இவன் கோடீஸ்வரால் ஆவானா ஆக மாட்டாளா? நான் சொன்னேன்ல சார், ஒரு மீட்டிங்ல சொன்னேன், நான் கோடீஸ்வரன் ஆவானா ஆக மாட்டானாங்கிறத இந்த ஜாதகத்தை பிறந்த அன்னைக்கு கூட எடுத்து சொல்லிடுவேன் நான் சொன்னேன். அவருக்கு ஒரு ஆர்வம், தான் பேரன் கோடீஸ்வரன் ஆவானான்னு. சார் நான் சொன்னேன், ஐயா உங்களுடைய ஆர்வம் எனக்கு புரியுது, உங்க பேரன் மேல வச்சிருக்க பாசத்துக்கு நன்றி. கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நார்மலான வாழ்க்கை இருக்கும், கல்யாணம் பண்ணிக்குவான், குழந்தை குட்டி பெற்றுக்குவான், நார்மலா படிச்சிருப்பான், எல்லாம் சிறப்பா இருக்கும். ஆனா மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை. ரைட்டுங்க, வேற கேள்வியே இல்லைன்ட்டாரு. அப்ப என்ன வேணும் உனக்கு? என்ன வேணுமோ அதை துல்லியமாக தர முடியும். கல்யாணம் உண்டா இல்லையா சும்மா இழுக்கிறது இல்ல. சில பேர் என்ன புலம்புறான் தெரியுங்களா? குரு பயிற்சி வந்தா கல்யாணம் ஆயிருங்கிறான், ராகு பயிற்சி வந்தா கல்யாணம் ஆயிருங்கிறான். அது பாட்டுல ஆகிட்டே தான் இருக்குது. ராகு பயிற்சி ஆகுது, குரு பயிற்சி ஆகுது, சனி பயிற்சி ஆகுது, கல்யாணம் மட்டும் நடக்கலையே. கல்யாணம் அங்க தசாபுத்தி சப்போர்ட் இல்லையா? விதி கொடுப்பனையும் தவறாக இருக்கிறது. அங்க தசாபுத்தியும் அங்க சப்போர்ட் பண்ணல, திருமணம் இழுத்துக்கொண்டே போகும். சார் எங்கள்கிட்ட இங்க பாருங்க, திருமணம் பொறுத்ததுக்கு எங்களுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. மார்க், இந்த மார்க் பாருங்க, இந்த மார்க்ல ஆண் வந்து 53 மார்க் வாங்குறான், பெண் மார்க் வந்து 112 மார்க். 200க்கு 112 பாஸா ஃபெயிலா சார்? 200க்கு 112 பாஸ், 200க்கு 53 ஃபெயில். இது பொருத்தம் இல்ல. இந்த பையனுக்கு கல்யாணமும் இப்ப இல்ல. கல்யாணம் நடக்கிறத 40-45 வயசு வரைக்கும் போகும். மார்க் குறைய வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணோம்னா அடிக்கிறாரு பாருங்க பாயிண்ட் இதான். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணா டைவர்ஸ் ஆகும். அதனால இதை விட்டுருங்க, வேற பொண்ணு. இந்த மாதிரி துல்லியமாக பலன் பார்க்கலாம். இன்னொரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். தசாபுத்தி சரியாக இல்லாமல் நீங்கள் திருமணம் செய்தால், தசாபுத்தி சரியாக இல்லாமல் திருமணம் செய்தால்னா, இல்லாமல்னா எப்படி இல்லாமல்? இரட்டைப்படை பாவங்கள் தசை புத்தி நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது, அதுவும் 6-12 இணைந்து 8-6-8-12 சேர்ந்து இரட்டைப்படை பாவங்கள் திருமணம் நடந்தால் 1 மாசமா 2 மாசத்துல பிரிவினை. ஒருத்தருக்கு நடந்தாலும் இல்ல சார். அப்ப சார் இதுல பாருங்க, ஆணுக்கு ஒற்றைப்படை நடந்தால் அவன் புருஷன் பொண்டாட்டி வச்சு வாழணுங்கிற விதி. ஒற்றைப்படை நடந்தா அவன் இழுத்து பிடிப்பான், அந்த பொண்ணு முரண்டு பிடிச்சிருப்பான். எவ்வளவு தூரம் காமிப்பாமா? சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன், எங்க அக்கா பொண்ணு ஜாதகம் தான் இருந்தாரு. அக்கா பொண்ணா ஆட்டுக்குட்டி பொண்ணா எனக்கு தெரியாது, இந்த பொண்ணு தான் என் பிரச்சனை, பையன் நல்ல பையன் தான். ஆமாம் சார்ன்ட்டார். ரெண்டாவது இன்னொரு பாயிண்ட் சொல்றேன், அதிர்ச்சியா இருக்கும் உனக்கு, அதிர்ச்சியா இருக்கும். சொல்லுங்க சார்னாரு. இந்த பொண்ணு இப்ப 2வது கான்டாக்ட்ல இருக்கு, லவ் பண்ணுது. அது பொண்ணு அந்த பையனோட சேர்ந்து போகாது, கழட்டி உடைய டெவியேஸ் பண்ணியான்ட்டேன். இதை சொல்லணும்னா தைரியம் வேணும், ரிசல்ட் வேணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் வேணும். நீங்க அடிச்சா
அவன் பேசல சார். அவன் உண்மை உண்மை உண்மைன்னு ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகி போயிட்டான். அவ்வளவுதான். அதனால இதை பார்க்கக்கூடிய அனைத்து சொந்த பந்தங்களுக்கும், ஜோதிட சொந்தங்களுக்கும், இதை பார்க்கக்கூடிய தமிழ் மக்களுக்கும் ஜாதகத்தை அனுப்புங்க. ஜாதகத்தை இந்த பிரபஞ்சம் எனக்கு சில விஷயங்களை கொடுத்திருக்கிறது. அதை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். என்னால முடிஞ்சதை உங்களுக்கு செய்யறேன். யாரு தொடர்பு கொள்ள நான் ஜென்ரலா ஒரு விஷயம் சொல்லுவேன் சார். நான் வந்து ஒரு மரம். நான் யாரு? மரம். மரம் வந்து யாரையும் தேடி போய் நிழல் தருமா? தேடி வந்தால் இளைப்பாறலாம். ஆனால் யாரையும் தேடி போய் மரம் நிழல் கொடுக்காது. நான் மரம். என்னை யாரு தேடி வருகிறார்களோ, என்னை நாடி வருகிறார்களோ, என்னை தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னால் நான் அறிந்த விஷயத்தை உண்மையாக சத்தியமாக ஒளிவு மறைவு இல்லாமல் உண்மையை சொல்லுவேன். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக இருப்பேன் என்று சொல்லி இந்த வாழ்க்கைக்கு நன்றி கூறி வாழ்க, வாருங்கள் வளர்வோம் என்ற 12வது கருத்தரங்கம். 12ஆம் நம்பரு ரொம்ப எனக்கு பிடிச்ச நம்பரு. எனக்கு வேலையில் சேர்ந்தது 12ஆம் நம்பரு, குழந்தை பிறந்தது 12ஆம் நம்பரு, எல்லாமே 12. அதே 12வது கருத்தரங்கத்தில் ஆழ்நிலை பாலகிருஷ்ணன் ஐயா சிறந்த நண்பர், நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கிறாரு. சிறப்பா வந்து நமக்கு வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் அமைதியாக இருந்து கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி நன்றி. அதாவது என்னால் தயவு செய்து உங்கள் மாதம் பணிந்து கேட்டுக்கிறேன், ஜோதிடர்கள் அப்டேட் ஆகுங்க. அப்டேட் ஆகலைன்னா நாம் கால வெள்ளத்தில் அடித்து காணாமல் போய்விடுவோம். அப்டேட் ஆகணும். நான் அப்டேட் ஆகணும்னு நான் அலைந்து 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 திரிஞ்சு இன்னைக்கு அப்டேட் ஆகிட்டேன். இன்னைக்கு நேற்று வரைக்கும் ஒரு ஜோதிடர் எனக்கு சென்னையிலேருந்து சண்டைக்கு வராரு. என்கிட்ட சார் திருமண காலம் எப்படி எடுப்பீங்கன்னாரு. எனக்கு தெரியல சொல்லுங்களேன் அப்படின்னா நான் 2, 5, 7, 9, 11 குரு வரும் காலம் திருமண காலம்னாரு. ரைட்டு, முடிஞ்சு போச்சு கதை. குரு எத்தனை வருஷம் இருப்பாருங்க அந்த இடத்துல? கேள்வி. அடுத்த கேள்வி என்னது? 2ஆம் இடத்துல குரு வந்துட்டாரு, 5ஆம் இடத்துல குரு வரட்டும், 7ஆம் இடத்துல வரட்டும், 9ஆம் 11 எல்லா இடத்துலயும் குரு வரட்டும். எவ்வளவு நாள் இருப்பார்? ஒரு வருஷத்துல அவன் ஓடிடுவானே குரு விட்டுட்டு. அந்த தம்பதி என்னடா நாசமா போய் நடுத்தரவில் நிறுத்த போறியா நீனு கேட்டேன். சார் அப்ப என்ன சார் பண்ணும்? தசாபுத்தி பார்க்கணுமா வேணாம்ல? ஆமா சார் பார்க்கணும். அதையிலே முன்னாடி சொல்லியிருக்கணும். நீங்க அதையில முன்னாடி சொல்லியிருக்கணும். குரு பலம் வந்துடுச்சு, குரு பலம் வந்துடுச்சு, நோக்கம் வந்துடுச்சு. ஏண்டா 40 வயசு வரைக்கும் எத்தனை தடவை குரு பலம் வரல? எத்தனை படம் சனி பயிற்சி நடந்தது? எத்தனை படம் ராகுகேது பயிற்சி நடந்துச்சு? ஏடா கல்யாணம் ஆகல? யாரு சார்? சில பேரு கை தட்டுங்கம்மா. நான் ஒரு ஆளையும் கை தட்ட சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் பேசினா யாரையும் தூங்க விட மாட்டேன். புரியுதுங்களா? அதனால குரு பயிற்சி நம்பி தயவு செய்து உலகமெங்கும் உள்ள மக்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன், குரு பயிற்சி வந்து பயிற்சியை பார்த்து திருமணம் பண்ணாதீர்கள். ரைட்டுங்களா? அதனால குரு பயிற்சி பலன், சனி பயிற்சி பலன், அங்க கோச்சார பலனை நம்பி திருமணம் என்பது பர்மனண்டான ஒரு சம்பவம். லைஃப் லாங் ஆயிரங்காலத்து பயிர்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆயிரங்காலத்து பயிர் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகத்தை வைத்து நீங்கள் திருமணம் செய்தீர்கள் என்றால் அந்த கோச்சாரம் 1 வருஷத்தில் முடிந்துவிடும். நீங்க அப்புறம் உங்களை காப்பாற்ற ஆள் இருக்க மாட்டாங்க என்று சொல்லி அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்காதீர்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கம். அதாவது மழை பெய்து ஓய்ந்தது பாத்தீங்களா ஐயா? முதல்ல ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன். ஐயா மைக் வச்சிருக்கும்போது பார்த்தேன் அப்படி வச்சிருந்தாரு. எனக்கு வருதான்னு தெரியல, நான் பார்க்குறேன். அப்படி வச்சிருந்தாரு. இந்த மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப நேரம் பார்த்துருந்தேன். என்னடா ஒரு மாதிரி சிம்பிள் பார்த்தா கடைசியில் பேச்சு மட்டும் பறக்கல, மைக்கும் பட்டாம்பூச்சி மாதிரி இப்படி பறந்துட்டு இருந்துச்சு. 2 பக்கம் ரக்கமாக இப்படி இருந்துச்சு. கவனிச்சு பார்த்தா தெரியும். அந்த மாதிரி அதான் சாப்பாடு முடிஞ்சோடனே ஐயாட்ட பேச கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னது காரணம் இதுதான். ஏன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவாங்க. தயிர் வயிறை கூல் பண்ணிடும். அப்புறம் மைண்டு வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகணும்னா இந்த மாதிரி நபர்கள் உள்ளே வந்து கொஞ்சம் குத்துனாங்கன்னா தான் கொஞ்சம் அப்படி நச்சு நின்று வேலை பார்ப்பாங்க. இப்போ தாசில் ஐயாலாம் கால் வந்து 3 உட்காந்தாரு. சாப்பிட்றதுக்கு முன்னே எப்படி உட்காந்து, சாப்பிட்டதுக்கு அப்புறம் இன்னும் தூங்கி வருவான். இப்போ பாருங்க எப்படிங்க நீங்கள் சொல்லலாம், அது எப்படி அவரும் அந்த மாதிரியான ஐயா அப்படியே காப்பிக்கிறாரு.
இல்லை காலையிலேருந்து இவர் வந்தாரா, இப்போ வந்து உட்காந்து என்ன ஆட்டம் ஆடுறாரு பாருங்க. அது மாதிரி இந்த ஒரு நம்ம அமைப்பு அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல சாப்பாட்டுக்கு அப்புறமும் சரி முன்னையும் சரி ஒரு ஆரோக்கியமான ஒரு செயல்பாடுகளாக இருக்கலாம். ஐயாவோட கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 புக்கு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கிறோம். புரியுதுங்களா? ஒரு மினி ஆட்டோ அளவுக்கு ஏற்றுறேன் அப்படின்னா புக்கு படித்தேன் செஞ்சேன், நான் பலன் சொல்றதுக்கு ரொம்ப தடுமாறுனேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கமில்ல, அதில் எந்த மாற்றமும் இல்லையில. நிறைய யோகங்கள் இருக்கு. அவர் சொல்லக்கூடிய விதங்கள் வந்து நமக்கு வேற மாதிரி இருக்காம ஒழிஞ்சு சப்ஜெக்ட் வேற. அவர் சொல்லக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னா, இப்போ வந்து நம்ம அந்த ரூல்ஸ், பராசரத்தினுடைய ரூல்ஸ், ஆச்சி உச்சம் நீச்சம் திக்பலம் நிஷ்பலம் அது இது இத்தனை பழங்களும் இருக்கு, இத்தனை இது இருக்கு, அப்புறம் யோகங்கள் இருக்குது, சூரியன் சந்திரன் சேர்ந்தா ஒரு யோகம், இந்த இத்தனை யோகம் அத்தனையும் மைண்டில் செட் பண்ணி நம்மளால இன்றைய காலகட்டத்துக்கு நம்ம எப்படி வரவங்களுக்கு பதில் சொல்றது அப்படிங்கிறது ஐயா வந்து அந்த ஆதங்கத்தை வந்து இப்படி வெளிப்படுத்துறாரு. அதனால அது பராசரத்தை அவர் வந்து அவர் சொல்லிட்டு ஆரம்பத்தை பராசரத்தின் அடிப்படையில் தான் இதுவும் வருது அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்து பார்த்தோம்னா இவர் ஞாபகம் வச்சிருக்காரோ இல்லையா தெரியல, எங்க குருநாதர் வந்து செங்கூட்டன் வேலையா வந்து அவரும் கிளாஸுக்கு வந்திருந்தார். அந்த கிளாஸுக்கு அப்போ எங்களுக்கு இந்த சூட்சம விதிகளை எங்களுக்கு ஐயா அவர் சொல்லி கொடுத்தார். இங்கே தான் சொல்லி கொடுத்தார். புரியுங்களா? இங்கே தான் அந்த சூட்சம விதிகளை சொல்லி கொடுத்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்கய்யா? செங்கூட்டன் ஐயா அந்த இதை எடுத்தார்ல, ஞாபகம் இருக்காங்க உங்களுக்கு? அவருக்கு ஞாபகம் இருக்கு. அது மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த விதிகள் வந்து அதான் அவர் சொல்லக்கூடிய கான்செப்ட் நிலைகள் வேற, இவர் சொல்லக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் மாற்றங்கள், எல்லாமே மாற்றம் இருக்கத்தான் செய்யும். எல்லாரும் ஒரே சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா அவங்க குணம் சொல்லி கொடுத்துருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஐயா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, வேற ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் ஜாதகம் சொல்றதுக்கோ ஐயா வந்து நமக்கு இவ்வளோ தூரம் விளக்கங்களை கொடுத்து யாரையும் சாப்பாட்டுக்கு அப்புறம் வந்து தூங்க விடாம நல்லா எழுச்சியாக உட்கார வச்சு பேசினாங்க. இவ்வளோ எளிமையான முறை இருக்குது. இதில் வந்து நீங்கள் இப்போ ஒரு கையில் வந்து இப்போ ஒரு 10 நம்பரை ஒன்றா கூட்டணும்னு வச்சிங்களேன், மளிகை கடையில் என்ன வச்சுருக்கிறாங்கன்னா கால்குலேட்டர் வச்சுருப்பாங்க. டக்கு 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 டக்குன்னு போட்டு கூட்டி பலன் சொல்லுவாங்க. அது மாதிரி இன்றைக்கி அட்வான்ஸ் உலகம் சாஃப்ட்வேர் வந்துருச்சு. இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் பயன்படுத்தலாம், அழகாக பலன் சொல்லலாம். இப்போ சாஃப்ட்வேர் எதனால் இந்த மெத்தட் இன்னும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகலைன்னா, இவ்வளோ எளிமையான முறை, அருமையான முறை. ஒன்று ஜோதிடர்கள் என்ன பண்ணணும், ஒன்று ஒரு லேப்டாப் வாங்கணும், ஒரு சாஃப்ட்வேர் வாங்கணும். லேப்டாப்பு குறைஞ்சது ஒரு 30,000 ரூபா, சாஃப்ட்வேர் ஒரு 45,000 ரூபா ஆகும். அதுக்கு முதலீடு பண்ண முடிந்தால் அழகாக நீங்கள் ஒரு அருமையான ஒரு ஜோதிடராக நீங்கள் ஜொலிக்க முடியும். ஒன்று, அதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கிறதுக்கு ரெடி அப்படின்னா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்தை நான் ஃப்ரீயாக சொல்லித்தரேன் சார். எனக்கு ஃபீஸே தர வேண்டாம், ஏன்னா நான் இப்போ நிறைய பேர் இங்கே நிறைய பேர் இருப்பீங்க, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்பீங்க, ஆனால் கார் வச்சுருக்க மாட்டாங்க. அது அது தரமாட்டார் சார். அதில் அதெல்லாம் தரமாட்டார். அதாவது இப்போ வந்து நான் ஏன் அதை சொல்கிறேன்னா, நான் டிரைவிங் சொல்லிக் கொடுத்துக்க நான் ரெடி, ஆனால் அது பிரயோஜனம்லாம் போயிடும். அதை நீங்கள் கார் வச்சிடலாம், அது பயன்படுத்த மாட்டீங்க. அப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கிட்டீங்கன்னா அதை பயன்படுத்துவீங்க. நான் சொல்லிக் கொடுத்ததுக்கு எனக்கு ஒரு திருப்தி இருக்கும், அதை பயன்படுத்துகிறாங்கன்ட்டு. அதனால் நான் சொல்லிக் கொடுப்பதற்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கு ஒன்றும் பைசா வேண்டாம். ஆனால் சாஃப்ட்வேர் இல்லாமல் சொல்லிக் கொடுத்தா அது பிரயோஜனம்லாம் போயிடும். நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தால், சில பேர் கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சுருப்பீங்க, நீங்கள் சாஃப்ட்வேர் வாங்கினா மட்டும் போதும், 13,500 சாஃப்ட்வேர் ரைட்டுங்களா? வாங்கிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது ஒரே ஒரு நாள் தான் எனக்கு. ஏன்னா நீங்கள்லாம் ஜோதிடர்கள், உங்களுக்கெல்லாம் போய் அடிப்படையெல்லாம் சொல்லித்தர வேண்டியதில்லை, ஒரே நாளில் உங்களுக்கு சொல்லி தந்துட முடியும். அதையும் சொல்லிக்கிறேன். நீங்கள் ரெடின்னா நான் ரெடி. நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? என்னங்க ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்க? நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? ரெடி இல்லைன்னு சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று ரெடியா? அப்படி ஏதாவது சந்தர்ப்பம் இருந்து உங்களுக்கு இதில் திருப்தி இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய நம்பரோ நம்ம கை பண்ணிக்கங்க, கூப்பிடுங்க. அந்த சாஃப்ட்வேர் இங்கேயே உட்காந்து வாங்கி இங்கேயே உட்காந்து அவர் சொல்லித்தர சொல்லலாம். எப்படிங்கய்யா? ஐயாட்ட நாங்கள் போய் ஐயா வச்சுக்கிட்டே சாஃப்ட்வேர் வாங்கி ஆமாம். ஏங்க ஒரு நிமிஷம் எல்லாரும் கொஞ்சம் கேட்டுக்குங்க. ஐயா திண்டுக்கல் ஐயா கொஞ்சம் கேட்டுக்குங்க. சாஃப்ட்வேர் எதுவும் வாங்கணும் ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்ம நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். நானும் ஐயாவும் இங்கே இந்த இடத்துலையே உட்காந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர்லாம் உங்களுக்கு போட்டு ஏற்றி ஐயா இங்கேயே டியூஷன் எடுத்து கொடுத்துருவார் உங்களுக்கு. சரிங்களா? அதுக்குண்டான முயற்சியை இதில் எந்த லாபமும் எனக்கும் கிடையாது, ஐயாவுக்கும் கிடையாது. என்ன லாபம்னா நீங்கள் பயன்படுறீங்க மட்டும்தான் இங்கே லாபம், வேறு எதுவும் கிடையாது. இங்கே வேறு எந்த கான்செப்டும் இல்லை. சரிங்களா? நம்ம அடுத்து